இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆராவை வந்து இப்போ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதுக்கான எளிய 5 டிப்ஸு தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் ஆராவை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் மாறுறதுக்கு உங்கள் ஆரா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக ஆரானா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒலின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு பொருள்லேருந்து வெளியேற ஒலியை தான் வந்து ஆரான்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இருக்கோம், அப்படி இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி வந்து ஒரு ஒலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து படம்ன்றது என்னென்னா நீங்கள் சாமி படம்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதை சுற்றி வந்து ஒரு ஒலி இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதுதான் வந்து ஆரான்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஆரா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரி ஒரு மிடில் ஏஜ் ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 அடிக்குள்ளே அவங்கள தாண்டி வந்து அவங்களுக்கு ஆரா இருக்கும். அதே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப அது அதிகமாக இருக்கும். வயசானவங்களுக்கு வந்து அது வந்து இப்போ உடல் ரீதியாக வந்து பாதிப்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆரா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஆரா வந்து எதுக்காக வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அது வந்து ஒரு கவசம் மாதிரி ஆச்சலாம். அந்த கவசம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து உருவாக்கும். ஸோ அந்த கவசத்தை வந்து நீங்கள் காப்பாற்றுறதுக்கு சில எளிய முறைகள் இருக்குது. அதை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபீல்டு. அது வந்து நம்ம பாடியை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி வந்து உங்களுக்கு ஆரா இருக்கும். 7 சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜி தான் வந்து ஆரா. அந்த எனர்ஜியை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 5 எளிய வரிகள் இருக்குது. முதல் வழி என்ன அப்படின்னா, எப்போ வந்து உங்களுக்கு மழை பெய்யுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் நடக்கிறது. 2வது உப்பு குளியல். என்ன பண்ணணும் அப்படின்னா, குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு எடுத்து நீங்கள் போட்டுட்டு குளிக்கிறது. 3வது இயற்கையோடு வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம். 4வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும் பொழுது உங்கள் ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். 5வது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் மெடிடேஷன் பண்ணுறது. இந்த பதிவில் நாம் ஆராவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 5 எளிய வழிகள் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.